அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் 23 வெளிநாட்டவர்கள் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்த பின்பும் கூட கள்ளசாராயம் விற்பனை செய்யும் மனித மிருகங்கள். அதிரடியான நடவடிக்கை எடுத்து வரும் உள்துறை அமைச்சகம் மிக முக்கியமான வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து 52 வெளிநாட்டவர்களை கொத்தாக தூக்கிய த ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஒர்க் விசா மற்றும் விசிட் விசாவில் குவைத் வருபவர்கள் எச்சரிக்கை. அடுத்து ஹாதிம் விசா டிரைவர்கள் மற்றும் ஷூன் விசா டிரைவர்களுக்கான மிக முக்கிய தகவல். இத்னேன் சனா மாயக்தர் ஈஜி குவைத். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஹசவே மற்றும் ஜெலிப் ஷுவைக்கில் கள்ளசாரம் தயாரித்து விற்பனை செய்ததாக 3 ஏசியா நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவர்களை பர்வானியா பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். மேலும் அவர்களிடமிருந்து விற்பனைக்கு தயாராக வைத்திருந்த 23 கள்ளசாராய பாட்டில்களையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போன வாரம் தான் குவைத்தில் கள்ளசாராயம் குடித்து 23 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதுபோல 160 வெளிநாட்டவர்களில் பல பேர் இன்னமும் அதான் மற்றும் பர்வானியா மருத்துவமனைகளில் கண் பார்வை இழந்து கிட்னி செயலிழந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவ்வளவு பெரிய துயரமான சம்பவம் நடந்த பிறகும் சிலர் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மறுபடியும் கள்ளசாராயம் விற்பனை செய்து வருவது வேதனை அளிப்பதாக உள்ளது. அடுத்த தகவல். குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் தீவிரமான செக்கிங்கை குவைத்தின் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அலிசுல் சபா அவர்களின் அதிரடியான உத்தரவின் பேரில் தீவிர செக்கிங்கை குவைத் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத்தின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் நேற்று ஜெல்லி மற்றும் ஹேத்தான் பகுதியில் நடத்திய தீவிர செக்கிங் போது உரிமம் இல்லாத சட்டவிரோதமாக செயல்பட்ட 19 வணிக கடைகளுக்கு சீல் வைத்துள்ளது. மேலும் இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் இக்காமா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்தவர்கள் என மொத்தமாக 26 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். குவைத்தின் சட்ட ஒழுங்கை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அதுபோல ஜும்மா சூக்கில் நடந்த செக்கிங்ல 52 வெளிநாட்டவர்கள் குடியிருப்பு சட்டத்தை மீறியதாக கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க நேற்று நடந்த செக்கிங் வீடியோ. அதுபோல குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு உள்துறை அமைச்சர் அவர்கள் மிக முக்கியமான வேண்டுகோளை விடுத்துள்ளார்கள். அதாவது கள்ளசாராய வியாபாரம், விபச்சாரம் போன்ற குற்ற செயல்கள் உங்கள் ஏரியாவிலோ அல்லது உங்கள் அப்பார்ட்மெண்ட்டிலோ நடப்பதை கண்டால் உடனே 112 என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது 1884141 என்ற நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என உள்துறை அமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, ஹாதிம் விசால கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு போனால் ரிட்டர்ன் குவைத்திற்கு உடனே புதிய ஹாதிம் விசால வர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹாதிம் விசால உள்ள ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ்மேட், அதாவது ஹத்தாமா விசால உள்ளவங்க கேன்சல் செஞ்சுட்டு ஊருக்கு போனால் உடனே புதிய விசாவில் குவைத் நுழைய முடியும். ஆனால் ஹாதிம் விசால உள்ள ஹவுஸ் டிரைவர்கள் கேன்சல் செஞ்சுட்டு போனால் இத்னேன் சனா, அதாவது 2 வருஷத்துக்கு குவைத்திற்கு புதிய விசாவில் வர முடியாது. இதுதாங்க சட்டம். ஷூன் விசாவில் உள்ள டிரைவர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். கேன்சல் பண்ணிட்டு போனால் 2 வருஷம் வர முடியாது. கேன்சல் பண்ணாமல் போனால் 2.5 வருஷம் வர முடியாது. இந்த சட்டத்தை குவைத்துடைய அரசு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, சில டிரைவர்கள் 100 கேடி 120 கேடி சம்பளத்துக்கு குவைத்துக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு ஓனர்கிட்ட சொல்லிட்டு வேறு புதிய விசாவில் குவைத் நுழைகிறார்கள். இதனை தடுக்கவே குவைத் அரசு இந்த மாதிரியான சட்டத்தை கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 33,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 22 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 32,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 32 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 31,700 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 36 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 30,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 28 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 31,500 ரூபாய்க்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 21 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 99 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 38 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 284 ரூபாய் 25 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 981 ரூபாய் 54 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 414 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 641 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.